இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு போதுமான சதவீதம் கிடைக்கப்பெறவில்லை. எனவே 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன. இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை விட வாக்குகள் அதிகமாக பெற்று அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார். இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கு தேவையான 50% தாண்டியிருக்க எனினும் 2வது 3வது வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கூடுதல் வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்ற வகையில் அனுரகுமார் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன் அடிப்படையில் இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை அவரது பதவியேற்பு வைபவம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.